திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 992, அதிகாரம் பண்பு உடைமை. மதுரை பாண்டிய மன்னன் இளம்வழுதியின் அரண்மனை. மன்னர் தனது அவையில் இருந்த கவிஞரிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகம் இனிது நிலை பெற்று இருப்பதற்கு யார் காரணம் என்பதுதான் அக்கேள்வி. கவிஞர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக ஒவ்வொரு கவி பாடினார்கள். மன்னருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. இறுதியாக மன்னரே ஒரு பாடலை பாடினார். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று தொடங்குகின்றது அந்த பாடல். அதிலே அமிர்தமே கிடைத்தாலும் அதனை தனித்து உண்ணமாட்டார்கள், பகுத்தே உண்பர். துன்பங்களுக்கு அஞ்சார், சோம்பல் பட மாட்டார்கள், மறதியில்லார், கவலை கொள்ளார், புகழையே பேணுவர், பழிக்கு நாணுவர், பண்பு அமைந்து ஒழுகுவார் என்னும் இத்தகைய விழுமிய பண்புடையவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதால்தான் இவ்வுலகம் அழகியதாக அமைந்து நிலை பெற்று இருக்கிறது என்று பாடி முடித்தார். இந்த பாடல் சங்க காலத்தில் இருந்து இன்று வரை உன்னத உதடுகளில் அடிக்கடி முணுமுணுக்கப்படுகிறது. சிறந்த குடியில் பிறந்து அன்பு நிறைந்திருந்தால் அவரிடம் பண்புடை சிந்தனை பிறக்கும் என்பதை அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குறளில் தெளிவுபடுத்துகிறார் நம் திருவள்ளுவர். இல்லம் நல்லதாய் உள்ளம் தூயதாய் இருந்தால் வாழ்வு வெல்லும்.